ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவானது 2025 செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவானானது வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார் புதன் பகவான். அதே போல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது கடகத்தில் இருந்து சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. சுக்கிரன் எப்போ? 15/9/2025. அதே போல செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறது 13/9/2025. சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சியாகிறது 17/9/2025. அதே போல இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க போகிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகன் அதாவது சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசுல அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நமக்கு நன்மை, எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்த தெய்வ வழிபாடு சிறப்பு, ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, எதை செய்தால் நமக்கு நன்று, ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் 6ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ 6ங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு தடுமாற்றம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதாவது ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு பகை இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவேன். எப்போ விடிவு காலம் வர இருக்கிறது? 13/9/2025 அன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு, கூட்டாளி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாமனையில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பும், குரு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசிநாதன் மீது பதிகின்ற காரணத்தால நல்லா இருக்க போறீங்க. எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். கடந்த ஒரு 3 மாதங்களாகவே ஒரே அலைச்சல் திருச்சல் டென்ஷனாக இருந்தது. ஹெல்த்தில் சரியில்லை, நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, ஒரு மாதிரியான வழிகள், உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் ஒரு பெரிய அந்யோன்யத்தை கொடுக்கல. உறவுகள், உறவினர்கள், இரத்த பந்தங்கள், சொந்தங்கள் சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா பகைதான். ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கல, ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இப்போ நல்லா இருக்க போகுது. உறவுகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய, அன்பு, பாசம், காதல், நேசம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உண்டு. சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ 4ஆம் இடம் என்பது திக்பலந்தா, வலிமை தான். அப்போ அந்த இடம் என்பது சந்திரனுடைய வீடு, கொஞ்சம் பகையாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த 15ஆம் தேதி சிம்மத்துக்கு போய் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் அமர்வதும் சிறப்பு தான். ஆனால் எரிச்சலூட்டக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் பணம் நன்றாக இருக்க போகிறது. ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட கேது சேருது. அப்போது ஏதாவது ஒரு விதத்தில் குறைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும். அப்போ தன விஷயங்கள், பண விஷயங்கள்,
வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள். 3ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். ஒரு தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை. அவர் போய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது கூடுதல் நன்மை தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதி அன்று ஆட்சி பலம் உச்ச பலம் அடைய போகிறது புதன். அப்போ புதன்னா நல்ல புத்திசாலித்தனம், நல்ல மேன்மை, நல்ல இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த மேசத்துக்கு புதன் ஆகாதவன், கடனுக்கு தரக்கூடியவன், நோயை தரக்கூடியவன், எதிர்ப்பை தரக்கூடியவன், பகையை தரக்கூடியவன் தான் அந்த புதன். அப்போ புதன் போய் 6ல் இருந்து வலிமையாகுது. அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கின்றவர்கள், மாமன் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, 6ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. அப்போ உங்கள் எதிராளி வலிமை பெறுகிறான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். ஆனால் நீங்களும் வலிமையாக தான் இருக்கிறீங்க, ராசிநாதன் குரு, அப்படி ஒன்றும் நீங்கள் கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் எதிராளிகளும் வலிமை பெறுகிறான் என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது தடை இருக்கா? இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக தடை இல்லை. ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே 4க்குரியவன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு தடை இல்லை இந்த செப்டம்பர் மாதம். சார், குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ 5க்குரியவன் வலிமை பெறுகிறது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குழந்தைகள் நன்றாக இருக்கும். ஸோ ஆனால் 17ஆம் தேதி பிறகு அந்த சூரியன் போய் 6ல், 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால குழந்தைகள் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மேசராசி என்பர்கள் நிச்சயமாக 5க்குரியவன் 6 ஹீட்டு, உஷ்ணத்தன்மை, ஹீட்டு வரக்கூடிய உஷ்ணத்தன்மை, காய்ச்சல் வரக்கூடிய அந்த ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த மேசத்துக்கு சிறப்பு என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில், அதாவது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதத்தில் 5ல் வர்றார். அதனால் திருமணத்துக்கு தடை என்பது இல்லை. திருமணம் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை. சுப காரியங்கள், திருமணம் மட்டும் கிடையாது, வீட்டில் நடக்கக்கூடிய சில விசேஷங்களையும் குறிக்கும். அதாவது பூ பெய்யுதுன்னு சொல்வது, உங்கள் மகள், அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், வீட்டில் ஒரு நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, உங்களுக்கோ உங்கள் சகோதரிகளுக்கோ அதில் கலந்து கொள்வது. ஸோ இந்த மாதிரியான சுப விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாக்யாதிபதி குரு, குரு தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ என்ன கவலை? ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். வேலை இல்லையா? வேலை உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு தடை இருந்ததா? அது தடை நிவர்த்தி ஆகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும். சின்ன சின்ன சண்டை வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கூட இப்போ அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சில காலமாக ஒரு 3 மாதங்களாக கண் கலங்கி நின்று ஒரு மேசத்துக்குரிய ஒரு அமைப்பே இல்லாதவர்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்படைவீர்கள். தன்னம்பிக்கை கிடைக்கும். எதெல்லாம் செய்ய முடியாமல் தவித்திருந்ததோ அதெல்லாம் எடுத்து செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய, நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, நல்ல தன்மைகளை உருவாக்கும், எழுச்சியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். மனசுக்கு தேவை தன்னம்பிக்கை இல்லவா? அது இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் மேசத்துக்கு. சார், 10க்கும் 11க்குரியவன் போய் 12ல் மறைஞ்சிக்கிட்டாரே.
10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம். அவங்க 2 பேர்த்துக்கு அதிபதியான சனி போய் 12ல் மறைஞ்சுக்கிட்டார். அது ஒரு குறை தான், 12ல் மறைஞ்சிட்டார். ஆனால் 12ங்கிறது வெளிநாடல்ல. அப்போ வெளிநாடு வேலைக்கு போகலாம்ல. வெளிநாடு அதாவது வெளியூர், வெளி மாநிலம் டிராவல் செய்வது, அலைச்சல் திருச்சலை கொடுப்பது, இதெல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய வேலைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போதில்லை. ஸோ மனம் என்கின்ற தன்மையை ப்ளஸ்ஸாக வச்சுக்கணும். எப்பவுமே மனம் விரயத்துக்கு நோக்கி போகும், மனம் நெகட்டிவை நோக்கி போகும். அப்போ என்ன, மனதை பாசிட்டிவ் ஆக்கிட்டீங்கனாலே ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயம், மேசத்துக்கு 7.5 சனியில் விரய சனியாக உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும், ஏன்னா நீங்கள் மேசராசி கொஞ்சம் கோவப்படுவீங்க, கொஞ்சம் ஆக்ரோஷங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்குங்கிறத மேசத்துக்கு புரிஞ்சுட்டா சரி. ஏன்னா இப்போ விரய சனி இருக்கா, அப்போ விரயம்னு என்ன, ஒரு விரயம், பண விரயமாக இருக்கலாம், அல்லது மனசு விரயமாக இருக்கலாம், இல்லை வேலை விரயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விரயம். அப்போ விரயத்தை நோக்கி செல்றதுனால விரயம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்தீங்க வருமா, விரயமாகும். 1 மாதம் வர வேண்டிய பணம் 4 மாதம் இழுத்தடிக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். ஆனால் வேலையில் பங்கம் என்பது நிச்சயமாக இல்லை. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்வது மேசத்துக்கு சிறப்பு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பலனை தரும். எப்பெல்லாம் கஷ்டம், மாதம் நீங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு கஷ்டம் அத்தனையும் தீர்ந்து போகும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது இந்த 2025 வருடத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அத்தனைக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.